நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு முறையால் தமிழகத்தில் 8 MP தொகுதிகள் குறைய வாய்ப்பிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்து விவாதிக்க மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும். தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு வஞ்சிக்க பார்க்கிறது என்றார். கோவையில் மேற்கு மலை தொடர்ச்சியில் உள்ள ஈஷா யோக மையம் சார்பில் தினமும் 7 நிமிடங்கள் தியானம் செய்ய உதவும் வகையில் மிராக்கிள் ஆப் மைண்ட் என்ற செயலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் எளிய முறையில் தியானம் செய்ய கற்றுக்கொள்ள இந்த செயலி உதவுகிறது. இந்த செயலியை சத்குரு நேற்று சிவன் ராத்திரி அன்று அறிமுகம் செய்தார். உலகிலேயே முதல் முறையாக மூங்கில்களை கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யும் ஆலை அசாம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த 2 மாதங்களுக்குள் அந்த ஆலை செயல்பாட்டுக்கு வரும் என்றும் ஆயில் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ரஞ்சித் ராக் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கவும் வேலை பார்க்கவும் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்காக 41 கோடியே 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கிரீன் கார்டு வைத்துள்ளோருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் இந்த கோல்டு கார்டில் கிடைக்கும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட NGO காலனியில் தியாகராஜன் என்பவர் சமையல் பாத்திர குடோன் நடத்தி வருகிறார். சிவன் ராத்திரி முன்னிட்டு அவர் குடும்பத்துடன் அவரது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றபோது இரவு 1 மணி அளவில் அவரது குடோன் அருகே உள்ள பேனர் திடீரென தீப்பிடித்து அருகே உள்ள அவரது கார் மற்றும் குடோன் தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு மாநில எல்லையில் ஒசூர் ஜூஜுவாடி அருகே வந்த காரில் இருந்து புகை திடீரென வந்தது. இதனால் காரில் இருந்த அனைவரும் உடனடியாக இறங்கினர். காரின் முன்பகுதியில் வந்த புகை திடீரென தீயாக மாறியது. பின்னர் மளமளவென கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகிய சூரிய குடும்பத்தில் இருந்து பிரிந்த துகள்கள் தான் தற்போது விண்கற்களாக சுற்றி வருவதாக கூறுகின்றனர். இந்த விண்கற்கள் அவ்வப்போது பூமியை நோக்கி வந்து கொண்டே உள்ளது. 1908ஆம் ஆண்டு மிகப்பெரிய விண்கல் வெடித்து சைபீரியா நாட்டில் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள விண்கல் பூமியில் விழுந்து ஏராளமான சேதங்களை உருவாக்கியது. அதன்பின் 2004ஆம் ஆண்டு அபோபிஸ் என்ற விண்கல் பூமியின் அருகிலே மோதுவது போல் 375 மீட்டர் நீளம் கொண்ட விண்கல் வந்தது. 2024இல் YR4 மிகப்பெரிய விண்கல் பூமியை நோக்கி வந்ததாக நாசா கூறியது. அதேபோல் தற்போதும் பூமியை நோக்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட விண்கல் வருவதாக நாசா புதிய எச்சரிக்கையை கொடுத்துள்ளது. பூமிக்கு வரும் ஆபத்தெல்லாம் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போனது என்பது போல் உள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.